குருவே சரணம். 10 விதமான பாவ கர்மாக்கள்ல குரு செய்யக்கூடாதுன்னு சொல்ற அந்த 8வது கர்மா என்னன்னு பார்த்தோம்னா, அந்த 8வது பாவம் கேவலம் பேசுறது, கேலி பேசுறது. ஒருத்தரை நீ கேவலப்படுத்துறனால உனக்கு ஒரு சுகம் கிடைக்குதுன்னா நீ இன்னும் மனித தன்மையில இல்லைன்னு அர்த்தம். உன்னோட ராட்சச குணம் இன்னும் அடங்கலின்னு அர்த்தம். மகாபாரதத்துல பீமன் கர்ணனை கேவலப்படுத்திக்கிட்டே இருந்தனால தான் பீமனால சொர்க்கத்துக்கு போக முடியாம போச்சு அப்படின்னு நம்ம மகாபாரதம் சொல்லுது. ஒவ்வொரு முறையும் நீ ஒவ்வொருத்தரை கேவலப்படுத்தும் போது அதுல பாவம் ஏறிக்கிட்டே இருக்கும், உன் புண்ணியம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீ ஜெயிக்க வேண்டிய இடத்துல தோத்து போவ. சில நேரங்கள்ல சில சமயங்கள்ல நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் நீ அவமானப்படுவ. ஏன்னா நீ இந்த கேவலப்படுத்துற அப்படிங்கிற ஒரு பாவத்தை செஞ்சு உன் வாழ்க்கையில நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உன் கடந்த காலத்துல உன்னோட வாலிப வயசுலயோ இல்ல உன் பள்ளி பருவத்திலேயோ என்ன செஞ்சிருக்கிற அப்படிங்கிறத யோசிச்சு பாரு. யாரை மரியாதை கொடுத்து பேசாம விட்ட, யாருக்கு மரியாதை நீ கொடுக்காம இருந்த, யாரை நீ கேவலப்படுத்தின, எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாரு. உனக்கு ஒரு பதில் கிடைக்கும். எதனால நம்ம அவமானப்படுறோம் அப்படின்னு. நீ அனாவசியமா ஒருத்தரை கேவலப்படுத்தும் போதும் அனாவசியமா ஒருத்தரை நீ திட்டம் போதும் அந்த மனசு அவங்கள வேதனைப்படுத்திடும். அந்த வேதனை உனக்கு பாவமா மாறி எதிர்காலத்துல உன்னோட வெற்றியை பாதிக்குது. இந்த பாவத்துல இருந்து மீளணும்னா குரு சமர்ப்பணம்